பாருங்க. அநேகர் இன்றைக்கு அவன் வனாந்தரமான சூழ்நிலையில ஏன் எனக்கு அவன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் கடந்து வர வேண்டும்? நான் என்ன பாவம் செய்தேன்? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? இப்படிப்பட்ட அவன் ஒரு அனுபவம் ஆமென். என்னுடைய சரீரத்தில் நான் இப்படிப்பட்ட பலகீனங்களை, வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கிறேனே, இது எனக்கு வர காரணம் என்ன? நான் சுகமாய் தானே வாழ்ந்திருந்து கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலகட்டத்துல சுமூகமாகத்தானே போய்க் கொண்டிருந்தது. நான் நன்றாக தானே வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையும் செழிப்பாக தானே காணப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையில நானும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் மற்றவர்களைப் போல நானும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேனே. இன்றைக்கு ஏன் எனக்கு இந்த வனாந்தரமான வாழ்க்கை? தேவன் ஏன் இந்த வனாந்தரமான வாழ்க்கை எனக்கு அனுமதித்தார்? இந்த வனாந்தரமான வாழ்க்கையில நான் செத்துப் போகிறேனே. இந்த வனாந்தரமான வாழ்க்கையில நான் சாகப் போகிறேனே. தேவன் ஏன் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கும்படியா இந்த வனாந்தரத்துக்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் என்று சொல்லி அநேகர் தேவனுக்கு விரோதமாக இந்த வனாந்தரமான வாழ்க்கையில வனாந்தரமான அனுபவங்கள் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது தேவனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது பாருங்கள். இந்த வனாந்தரமான வாழ்க்கையில அவன் அனுபவ